மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதிமுகவின் உத்தேச வேட்பாளர் பட்டியல் தொடர்பான விவரம் வெளியாகியுள்ளது. மதிமுக சார்பில் 4 தொகுதிகளில் போட்டியிட உள்ள உத்தேச வேட்பாளர்களின் விவரம் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், விவரங்கள். திமுக கூட்டணியில மதிமுகவிற்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மதுரை தெற்கு, மொடக்குறிச்சி, சீர்காழி தனி தொகுதி, கடையநல்லூர் தொகுதி என 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட இருக்கிறது. அதுல மதுரை தெற்கு தொகுதியில் கடந்த முறை வெற்றி பெற்ற புதூர் பூமிநாதனை மீண்டும் போட்டியிடுவார் என்றும், மொடக்குறிச்சி தொகுதிக்கு செந்தில்நாதன் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவும், சீர்காழி தனி தொகுதியில் வழக்கறிஞர் செந்தில் செல்வனும், கடையநல்லூர் தொகுதியில் திமு ராஜேந்திரனும் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய தினம் வேட்பாளர் நேர்காணலை மதிமுக பொதுச்செயலர் வைகோ நடத்த இருக்கிறார். இந்த வேட்பாளர் நேர்காணலுக்கு பிறகு இன்று மாலை மதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு முன்பாக திமுக தலைவர் கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதி என்பதை இறுதி செய்ய இருக்கிறார். அந்த இறுதி அறிவிப்புக்கு பின்னர் மதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியலும் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. கடந்த முறை வெற்றி பெற்ற ஒரு தொகுதி, மதுரை தெற்கு தொகுதி, மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே சட்டமன்ற உறுப்பினருக்கு மதிமுக மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்படும் என்ற தகவலும், சீர்காழி தனி தொகுதியில இந்த முறை தனி சின்னத்துல மதிமுக போட்டியிட இருப்பதாகவும் தற்போதைய தகவலாக இருக்கிறது. சிவரஞ்சனி, மதிமுகவின் உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல் தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.